ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி 2025 சுக்கிர பெயர்ச்சி ஜூன் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். 2025ஆம் ஆண்டில் ஜூன் 28ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சுக்கிரனே எல்லா மனித உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர். காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் 28ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியாகும். திறமை உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார். இதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள். வண்டி வாகனம், தொழில், கூட்டாளிகள் உள்ளிட்ட சுப வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர். நவகிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள். அந்த வகையில் சுக்கிர பெயர்ச்சியால் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். மகர ராசி உழைப்பே உயர்வு தரும் என்று நம்பக்கூடியவர்கள். மற்றவர்களுக்காக அயராது உழைப்பவராக மகர ராசியினர் இருப்பார்கள். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உரியவர். உங்கள் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். நற்பெயர் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருந்து பலன்களை கொடுக்கக்கூடியவர். 5 என்பது அதிர்ஷ்ட ஸ்தானம். சொந்த ஊருக்கு சென்று வருவதற்கான பாக்கியம் உண்டாகும். அங்கு உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும். பாக பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். கோயில் காரியம், குலதெய்வத்தின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவது, முன்னின்று கோயில் காரியங்களை செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகள் விஷயங்களில் நன்மை உண்டாகும். அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகளின் படிப்பு நன்றாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் பெறும் அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஜூன் 29 முதல் ஜூலை 25ஆம் தேதி வரை 5க்குரியவர் 5ஆம் இடத்திலேயே வலுப்பெறுவதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய உறவுகள் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். அந்த உறவுகளால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அபரிவிதமான நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், பதவி உயர்வுகள், அதிகாரம் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். அதிர்ஷ்டம் ஜூலை 8ஆம் தேதி வரை சுக்கிரன் சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். எதிர்பாராத இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மூலமாக அபிவிருத்தி உண்டாகும். 10க்கு உரியவர் வலுப்பெறுவதால் தொழிலில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகம் உண்டாகும். பட்டம், பதவி, கௌரவத்தை நிலைநாட்டும் காலகட்டமாக இருக்கும். ஆசைகள் நிறைவேறும். ஜூலை 20ஆம் தேதி வரை சுக்கிரன் சந்திரனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நேரமாக இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தாயின் சொத்துக்கள் வந்து சேரும். தாயுடன் பிணைப்பு அதிகரிக்கும். ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் சரியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த இடைவெளிகள் சரியாகும். புதிய உறவுகள், அன்பு, பாசம், காதல் மேலோங்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தொழிலை தொடங்கும் யோகம் ஏற்படும். ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நீங்கள் சந்திக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் கிடைக்கும். பழைய நண்பர்கள் பார்க்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகம். ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வீடு வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வீட்டை புனரமைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் சூழல் ஏற்படும். புதிய வாகனம், நிலம், வீடு, கட்டிய வீடு வாங்குவது, வீட்டை வாடகைக்கு விடுவது போன்ற விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். கலைத்துறையில் உங்களை ஈடுபடுத்தி ஜொலிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். டெக்ஸ்டைல், அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை,
தொழிலில் லாபம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் யோகம் உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.